வணக்கம், ரவீந்திரன் பேசுகிறேங்க. பொதுவாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வியாபாரம் பண்ணணுன்னா நிறைய பணம் வேணும் அப்படின்றாங்க. அப்படியே பணம் இருந்து சிலர் வியாபாரம் பண்ண வெற்றி பெறதில்ல. நிறைய பேர் பணம் இல்லைன்றதுக்காக எந்த வியாபாரமும் பண்ணுறதில்ல. உண்மையிலே ஒரு கருத்து என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பணமும் தேவையில்லை, நல்ல டேலண்டட் திறமை. ரெண்டாவது ஒரு செயலை செய்கிற 5 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் வேணும்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஹார்ட்வேர், அவன்பாடு ஒரு கார்டு அடித்து எல்லா வீடுகளுக்கும் கொடுக்குறான், பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்குறான். அவங்க எதாவது பிரச்சனைனா கூப்பிட்றாங்க, போய் அந்த இதில் சிபியூவில் எதாவது ப்ராப்ளம், மானிட்டரில் எதாவது ப்ராப்ளம், ரேம் எதாவது பிரச்சனைனா சரி பண்ணுறோம். அது என்ன சார்ஜாக வாங்கிட்டு பார்த்துட்டே இருக்கும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் கடைசியில் எவ்வளோ சம்பாதிச்சேன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாதிக்கிறான். ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறவன் பார்த்திங்கன்னா அது இப்போ ரொம்ப டிமாண்டு. நல்லா இப்போ இருக்கிறதுல வெளிநாடு எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இப்போ கிடைக்காத ஆளுங்க யாருன்னா எலக்ட்ரிக் ப்ளம்பிங். அந்த வேலை நல்லா தரவாக தெரிஞ்சவனுக்கு கூப்பிட்றாங்க. இங்கே தண்ணி ஸ்டாப் ஆகிடுச்சு, பைப்பில் தண்ணி வரல, இல்லை ஒரு சிலருக்கு இது எரியலை, லைட் எரியலை, இல்லை இங்கே ப்ராப்ளம், இல்லை இங்கே கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு போகிறான். தண்ணி வரல, டப்புன்னு இங்கே தட்டுறான், எதை பண்ணுறான், தண்ணி வர வச்சுறான். அதுக்கு காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்குலாம் அவன் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அதை வச்சு வீடே வாங்கிட்டார். அவர் என்ன முதல் போட்டார்? ஒன்றுமே இல்லை, 2-3 ஜுத்தியல் கையில் ஸ்க்ரூ, அவ்வளோதான். அது மாதிரி நம்ம நினச்சா தொழில் பண்ணுறதுக்கு பணம் தான் அப்படி இல்லை. சிலர் இப்போ இவ்வளோ அதுக்கு இன்னொன்று, இப்போ தாஜ் கோரமண்டல் இருக்குன்னா அதில் இருக்கிற அந்த ஓனருக்கு அந்த சீஃப் செஃப் இருக்கார்ல, சமையல் அப்புறம் கரைச்சி கொடுத்தார். அதெல்லாம் அந்த தாஜ் ஓனருக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த தொழிலில் வெற்றி பெற்றுட்டார். இன்றைக்கி தாஜ் கோரமண்டல்லாம் தெரியாத இருக்காங்களா? அவ்வளோ அது எப்படி அவருக்கு ஹவு டு கெட் ஒர்க் ஃப்ரம் த சுப்பீரியாரிட்டி பீப்புள். திறமை வாய்ந்த ஒரு இதில் பெயர் பெற்றவங்கள்ட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரியல. அந்த திறமை இருக்குல்ல, அதுதான் சிறப்பு. அது உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் தானே. இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்குது, அதனுடைய ஓனர் ரொம்ப பெரிய 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 காலேஜெலாம் கல்லூரிகள்லாம் கட்டி வச்சுருக்காரு. மெடிக்கல்லேருந்து எல்லாத்தையுமே கட்டி வச்சுருக்காரு. அதுக்காக அது எல்லா திறமையும் அவருக்கான இல்லை. அவர் யார்கிட்ட என்ன எப்படி வேலை வாங்கணுங்கிற அந்த மிகப்பெரிய திறமையை அவர் வச்சுருக்காரு. பாரிவேந்தர் தான் மிகப்பெரிய அருமையான ஒரு டேலண்டட் பர்சன். எவ்வளோ நாள் சரி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது மாதிரி நீங்கள் நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துறையை ஒரு தொழிலை எடுத்தால் அந்த இன்னொன்று முதல்ல சொன்னது வேறு. இப்போ தொழிலை தெரிஞ்சால் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இத்தனை இவ்வளோ நாள் வருஷக்கத்தில் எங்கெங்கேயோ பண்ணியிருக்கேன். நான் தொழிலாக பண்ணணும் ஒழிய போயிட்டு எங்கேயும் வேலை செய்யலை. நானாக அதை உருவாக்கி அதில் ஒரு தொழிலை பண்ணி அதை பண்ணி இப்படி தான் நீங்கள் தைரியமாக இருங்கள். கண்டிப்பாக பணம் இல்லை என்றாலும் சம்பாதிக்கலாம், பணம் இருந்தாலும் சம்பாதிக்கலாம். வாழ்க வளமுடன், சிறப்பாக வாழ்வீர்கள்.